வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் தல வரலாறு. திருப்பரங்குன்றம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாகும். இது மதுரைக்கு அருகில் உள்ளது. இங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகன் தெய்வ யானையை மணந்தார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் சிவன் பார்வதி ஆகியோரை வணங்கிய இடமாகவும் இது கருதப்படுகிறது. சிவன் முருகனுக்கு தனது சக்தியை அளித்த இடமாகவும் திருப்பரங்குன்றம் போற்றப்படுகிறது. இது ஒரு குடைவரை கோயிலாகும், அதாவது மலையை குடைந்து அமைக்கப்பட்ட கோயிலாகும். இங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் உறுதி வாய்ந்த கற்பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது. சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் ஆகியோர் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து பதிகங்கள் பாடியுள்ளனர். 6ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாகவும் இது நம்பப்படுகிறது. முருகன் இங்கு பரங்கிரிநாதராக சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலின் சிறப்புகள்: முருகன் தெய்வ யானையுடன் இங்கு காட்சி தருகிறார். சிவன் தன் சக்தியை முருகனுக்கு அளித்த தலமும் இதுதான். திருமண வைபவங்கள் இங்கு நடத்தப்படுகின்றன. இங்குள்ள சரவண பொய்கை புனித தீர்த்தமாக கருதப்படுகிறது. கோயிலில் உள்ள சிற்பங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சுருக்கமாக, திருப்பரங்குன்றம் முருகனின் புகழ்பெற்ற தலம் மட்டுமன்றி வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இது திகழ்கிறது. முருகன் அசுரர்களை எதிர்த்து 3 இடங்களில் போர் புரிந்தார். கடலில் போர் புரிந்த இடம் திருச்செந்தூர், நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம், விண்ணில் போர் புரிந்த இடம் திருப்போரூர் ஆகும். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வடக்கு முகம் பார்த்து அமைந்திருக்கிறது. சூரசம்மாரத்தை நிகழ்த்தி காட்டி வாகை சூழ வந்த முருகனுக்கு தெய்வ யானையை திருமணம் முடித்து கொடுத்த இடமாகவும், வீரன் முருகனின் வேலுக்கு மட்டும் அபிஷேகம் இங்கு மட்டும் நடப்பது சிறப்பானதாகும். எல்லா இடங்களிலும் அமர்ந்து நின்ற கோலத்தில் இருக்கும் முருகன் இங்கு தெய்வ யானையை மணந்த கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார். திருமண கோலத்தில் அருள்பாலிக்கும் முருகன் சுப்பிரமணிய சுவாமி எனும் நாமத்தால் அழைக்கப்படுகிறார். சுப்பிரமணியனின் அருகில் நாரதர், இந்திரன், பிரம்மா, சரஸ்வதி, சாவித்திரி, மேலே சூரியன், சந்திரன், கந்தர்களும் இருக்கின்றன. சுப்பிரமணியருக்கு கீழே தன்னுடைய சிறப்பு வாகனமான யானையும் ஆடும் உள்ளது. குடைவரை மூர்த்தியாக இருக்கும் சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை. புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று முருகனின் வேல் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது. சூரனை வென்ற வேலுக்கு இந்த கோவிலில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நக்கீரர், அருணகிரிநாதர், திருஞான சம்பந்தர், பாம்பன் சுவாமி, திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் இந்த ஸ்தலத்தில் வந்து பாடியதாக பார்க்கப்படுகிறது. விநாயக பெருமான் கற்பக விநாயகராக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். திருப்பரங்குன்றம் கோயில் 7 ராஜகோபுர நிலைகளை கொண்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை சுமார் 190 அடியில் அழகனின் குன்றாக அமைந்திருக்கிறது. சிவபெருமான், பவழக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கை அம்மன் என 5 தெய்வங்களும் மூலஸ்தானத்தில் ஒட்டி ஒரே குடைவரையில் அருள்கின்ற சிறப்பான ஸ்தலமாகவும் இது கருதப்படுகிறது. திருப்பரங்குன்றம் கோயில் விழாக்களின் போது சிவனுக்கே கொடியேற்றம் நடைபெறுகிறது. ஆனால் வீதி உலாவின் போது முருகனே செல்கிறார். முருகன் சிவ அம்சமானவர் என்று போற்றப்படுவதால் தந்தைக்கு பதில் மகனே வீதி உலா செல்கிறார். இங்கு முருகனுக்கு சோம சுப்பிரமணியர் என்ற பெயரும் உள்ளது. சோமன் என்றால் சிவன் என்ற பொருள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுப்பிரமணியர் கோவிலுக்கு எதிரே
சொக்கநாதர் கோவிலும் உள்ளது. திருப்பரங்குன்றத்திற்கு செல்பவர்கள் முதலில் இவரை வணங்கி பின்னர் தான் மற்ற சுவாமிகளை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. சிவபெருமான் தலம் திருப்பரங்குன்றமாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் ஆனி பௌர்ணமியின் போது சிவனுக்கு முக்கணிகள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. சிவன் கிழக்கு பார்த்து தனிகாலையில் இருக்கிறார். திருமணம், புத்திர தோஷங்கள், விளையாட்டு போட்டியில் வெற்றி, போட்டித் தேர்வில் வெற்றி, பள்ளி கல்லூரி தேர்வுகளில் வெற்றி ஆகியவை பெறுவதற்கு வெற்றியை நோக்கி நகரும் நபர்கள் சுப்பிரமணிய சுவாமியையும் அவரது வேலையும் வணங்கு நம்பிக்கையாக கருதலாம். வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, புரட்டாசி வேல் திருவிழா, கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் உள்ளிட்டவை திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. இங்குள்ள சரவண பொய்கை தீர்த்தமாக பார்க்கப்படுகிறது. முருகனின் முதல் படை வீட்டிற்கு கண்டிப்பாக வந்து அனைத்து பக்தர்களும் அருள் பெற வேண்டும் என்று முருகனை நாம் வேண்டிக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. வெற்றிவேல்